Good morning students. Welcome to all. 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது நிணநீரிய உறுப்புகள். ஸோ இந்த நிணநீரிய உறுப்புகளில் முதல் நிலை நிணநீர் உறுப்புகள், இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு இருக்குது. அதில் இரண்டாம் நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் நிலைங்கிறது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளில் நிணநீர் முடிச்சு இப்போ பார்க்க போகிறது நிணநீர் முடிச்சு. ஸோ நிணநீர் முடிச்சு அப்படிங்கிறது சிறிய அவரை விதை வடிவத்தை உடையது. ஒரு சின்ன அவரை விதை வடிவத்தில் காணப்படக்கூடியது தான் இந்த நிணநீர் முடிச்சு. நம்ம உடம்புல எல்லா பகுதியிலையுமே இது காணப்படும். 100க்கு மேலே காணப்படக்கூடியது இந்த நிணநீர் முடிச்சு. ஸோ இப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா ஜேம்ஸை தாக்கி அழிக்கக்கூடியது தான். ஸோ இதில் பாருங்கள், நிணநீர் முடிச்சுகளில் இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிணநீர் முடிச்ச நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி. அப்போ நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பிளட் செல்ஸில் ரத்த வெள்ளையணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதான் நோய் தடைக்காப்பு மண்டலங்கிறது நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அதில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி தான் இந்த நிணநீர் முடிச்சு. ஸோ அதில் எப்படி எதிர்க்குது அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உட்செல் நிணநீர் குழல். இந்த மாதிரி 3 காணப்படுது. இந்த இதில் ஒன்னொன்றுமே இப்போ நம்ம உடம்புல 100க்கு மேலே காணப்படுது. எங்கெங்கெல்லாம் காணப்படுதுங்கிறது இது இப்போ ஒன்னோட ஃபங்க்ஷன் என்னென்னா உட்செல் நிணநீர் நேர், அதாவது நிணநீர் குழல். இதில் எந்தெல்லாம் அந்த ஃப்ளூயிடு இதில் உள்ள என்ட்ராகும். ஸோ இங்கே காணப்படக்கூடியது இம்யூன் செல்ஸ் நிறையா காணப்படுது. இங்கே பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிக் செல்ஸ், இதெல்லாம் ஜெர்ம்ஸை கில் பண்ணக்கூடிய செல்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த நிணநீர் முடிச்சில். ஸோ அதில் உட்செல் நிணநீர் குழல், இது வெளிசெல் நிணநீர் குழல். இப்போ இதுலேருந்து என்ட்ராகக்கூடிய அந்த ஃப்ளூயிடில் வரக்கூடிய ஜெர்ம்ஸை ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி அதை தாக்கி அழிக்கிறது தான் இந்த இம்யூன் செல்ஸ். இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்ரோபேஜஸ், பி லிம்போசைட்ஸ், டென்ட்ரிக் செல்ஸ், பி லிம்போசைட்ஸ் இதோட வேலை. அப்போ அங்கே ஃபில்ட்ரு பண்ணிருச்சுன்னா அந்த ஃப்ளூயிடெல்லாம் அந்த வெளிசெல் நிணநீர் குழல் வழியாக வெளியேற்றப்படும். அப்போ இது உள்ளே என்ட்ராயிருச்சுனாவே இது கில் பண்ணிடும். அதனால தான் இது என்ன உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிணநீர் உள்ள முடிச்ச அமைப்பை. ஸோ இதில் இந்த பகுதி குழிவுகள், மாண்டில் பகுதி, இது நுண்பை, கார்டெக்ஸ், இதோட கீழே அந்த கார்டெக்ஸ்க்கு அடுத்து கீழே காணப்படக்கூடியது பாராகார்டெக்ஸ், இது மெடுல்லா பட்டைகள். ஸோ இதுக்கு அடுத்து இவை திசு இடைவெளியில் நுழைகின்ற எதிர்பொருள் தூண்டிகளை அளிக்கின்ற முதல் அமைப்பாகும். அதான் அப்போ அந்த உள்பகுதியில் அந்த திசுக்களோட உள்பகுதியில் அந்த என்ட்ராகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அதில் உள்ள தூண்டியை எதிர்பொருள் தூண்டியை அழிக்கக்கூடியது தான் முதல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிணநீர் முடிச்சுக்கள் நிணநீர் திரவத்துடன் வருகின்ற பொருட்களை வடிகட்டி பிரிக்கிறது. இப்போ இந்த நிணநீர் முடிச்சுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிணநீர் திரவத்தோட வருகிற பொருட்களை ஃபில்டர் பண்ணணும். அதான் அதோட வேலை. நம்ம உடம்புல எல்லா பகுதியிலையுமே காணப்படும். 100க்கு மேற்பட்ட நிணநீர் முடிச்சுகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வழியில் உட்செல் திரவத்தின் வழியாக உட்புகு நிணநீர் குழல்னு சொல்கிறோம்ல, அதன் வழியாக உள்ளே என்ட்ராகக்கூடிய அந்த நிணநீரில் உள்ள சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறது தான் அந்த செல்ஸோட வேலை. வடிகட்டி பிரிச்சிடும். அதான் மேக்ரோபேஜ்கள், லிம்போசைட்டுகள் போன்ற வெள்ளையணுக்களால் நிணநீர் முடிச்சு நிரம்பி உள்ளது. அப்போ நிணநீர் முடிச்சு அப்படிங்கிறது வெள்ளையணுக்களால் நிரம்பி உள்ளது. அதில் காணப்படக்கூடிய செல்ஸ் மேக்ரோபேஜ், லிம்போசைட்ஸ். உடல் முழுவதும் நிணநீர் முடிச்சுகள் பரவி உள்ளன, எங்கும் காணப்படுது. அதனால தான் 100க்கு மேலே நிணநீர் முடிச்சுகள்ங்கிறது காணப்படுது. அதுதான் நோய் எதிர்ப்பு மண்டலமாக செயல்படுது. இவை ஒன்றுடன் ஒன்று நிணநீர் நாளங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம உடம்புல உள்ள அங்கங்கே காணப்படக்கூடிய அந்த நிணநீர் அமைப்பு, நிணநீர் முடிச்சுக்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று நாளங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. நர்வ்ஸ், நரம்புகளால் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நிணநீர் என்பது தெளிவான ஒளி ஊடுருவக்கூடிய நிறமற்ற ஓடக்கூடிய மற்றும் செல்லுக்கு வெளியே காணப்படும் திரவ இணைப்பு திசுவாகும். நிணநீர் அப்படின்னா என்ன? ஒரு இணைப்பு, திரவ இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இப்போ நிணநீர் அப்படிங்கிறது என்னன்னா திரவ இணைப்பு திசு, தெளிவான ஒளி ஊடுருவக்கூடியது. அதில் ஒளி ஊடுருவக்கூடியது, நிறம் இருக்காது, அதான் நிறமற்றது, ஓடக்கூடியது, மற்ற செல்லுக்கு வெளியே காணப்படும் திரவ இணைப்பு திசு. ஸோ நிணநீர் முடிச்சுகளின் வழியாக நிணநீர் பாய்ந்து வரும்போது எதிர்பொருள் தூண்டி பொருட்களை வடிகட்டி பிடித்து விலங்கு செல்கள், நுண்பை செல்கள் மற்றும் விரல் அமைப்புடைய டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆகியவற்றால் அழிக்கப்படுகின்றன. அப்போ என்ன? நிணநீர் முடிச்சுகளின் வழியாக நிணநீர் பாய்ந்து வரும்பொழுது நம்ம பார்த்தோம்ல இந்த உட்செல் நிணநீர் குழல், இதன் வழியாக அந்த 3 குழாய் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதன் வழியில் அந்த நிணநீர் உள்ள என்ட்ராகி இங்கே வெளியேறும் போது இந்த
இம்யூன் செல்ஸ்னால தான் டென்ட்ரிக் செல், பி லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ், இந்த செல்ஸ்னால இங்கே அதில் உள்ள பொருட்கள் வடிகட்டப்படுது. அப்போ வடிகட்டினதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளூயிட் வெளியேறிடும், அதில் உள்ள சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இதை கில் பண்ணிடும், அதில் ஜேர்ம்ஸ் எல்லாம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நிணநீர் முடிச்சுக்கள் வழியாக நிணநீர் பாய்ந்து வரும்போது எதிர்பொருள் தூண்டி பொருட்களை வடிகட்டி பிடித்து விழுங்கு செல்கள், நுண்பை செல்கள், விரல் அமைப்புடைய டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆகியவற்றால் அழிக்கப்படுகின்றன. இப்போ புரியுதா? அதாவது இந்த நிணநீர் அதாவது நிணநீர் முடிச்சுகளின் வழியாக நிணநீர் பாய்ந்து வரும்பொழுது இந்த எதிர்பொருள் தூண்டினா அது ஜேம்ஸ்னு சொல்லுவோம். அந்த எதிர்பொருள் தூண்டி பொருட்களை வடிகட்டி என்ன பிடித்து விழுங்கு செல்கள், மேக்ரோபேஜ்கள், அதாவது நுண்பை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டென்ட்ரைட்டிக் செல்கள், இது எல்லாத்தினாலையும் அந்த செல் அதிகப்படுது. அதனால தான் நம்ம இது வந்து பார்ட் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒரு பகுதின்னு சொல்கிறோம் இந்த நிணநீர் முடிச்ச. அப்போ அந்த நிணநீர் முடிச்சுக்குள்ள அப்போ உடம்புக்குள்ளாக காணப்படக்கூடிய அந்த நிணநீர் முடிச்சுக்களில் உள்ள நிணநீர் அப்படிங்கிறது என்ட்ராகும் பொழுது அதில் உள்ள ஜேம்ஸ் எல்லாம் வடிகட்டி தாக்கி அழிக்கிறது தான் இந்த நிணநீர் முடிச்சோட வேலை. ஸோ அதே மாதிரி அதில் காணப்படக்கூடியது கார்டெக்ஸ், பாராகார்டெக்ஸ் மற்றும் மெடுலா ஆகிய 3 அடுக்குகள் நிணநீர் முடிச்சில் உள்ளன. இந்த நிணநீர் முடிச்சில் வந்து 3 அடுக்குகள் காணப்படுது. இதுதான் கார்டெக்ஸ், அதுக்கு கீழே உள்ளது பாராகார்டெக்ஸ், அடுத்த மெடுலா பட்டைகள். இந்த 3 அடுக்குகளும் அதில் காணப்படுது. ஸோ வெளியடுக்கான கார்டெக்ஸில் பி லிம்போசைட்டுகள், மேக்ரோபேஜ்கள், நுண்பை செல்கள் ஆகியவை உள்ளன. அந்த கார்டெக்ஸ் ரீஜனில் வந்து என்னென்ன செல்ஸ் காணப்படுது? இம்யூன் செல்ஸ், நோய் எதிர்க்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னா பி லிம்போசைட்ஸ், நுண்பை செல்கள், டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆகியவை உள்ளன. கார்டெக்ஸுக்கு கீழே உள்ள பாராகார்டெக்ஸ் பகுதி அது ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏராளமான டி லிம்போசைட்டுகள் மற்றும் விரல் அமைப்பு கொண்ட டென்ட்ரைட்டிக் செல்கள் ஆகியவை உள்ளன. அப்போ பாராகார்டெக்ஸில் என்னென்ன காணப்படுது அப்படின்னா டி லிம்போசைட்ஸ், விரல் அமைப்பு கொண்ட டென்ட்ரைட்டிக் செல்ஸ் இதெல்லாம் காணப்படுது. மெடுலாவின் உள்பகுதியில் குறைந்த அளவிலான பி லிம்போசைட்டுகள் உள்ளன. மெடுலாவோட அந்த உள்பகுதியில் குறைந்த அளவிலான பி லிம்போசைட்டுகள் உள்ளன. இப்போ ஃபர்ஸ்ட் வெளியடுக்கான கார்டெக்ஸில் பி லிம்போசைட், மேக்ரோபேஜ், நுண்பை, டென்ட்ரிக் செல்கள் இது எல்லாமே இருக்குது. கார்டெக்ஸுக்கு கீழே உள்ள பாராகார்டெக்ஸில் வந்து டி லிம்போசைட்ஸ் மற்றும் விரல் அமைப்பு கொண்ட டென்ட்ரைட்டிக் செல்ஸ் ஆகியவை உள்ளன. அடுத்து 3வது பகுதி மெடுலா, உள்பகுதியில் குறைந்த அளவிலான பி லிம்போசைட்டுகள் உள்ளன. ரொம்ப குறைந்த அளவில் அந்த பி லிம்போசைட்டுங்கிறது அங்கே காணப்படுது. அதனால் பெரும்பான்மையானவை எதிர்பொருள் மூலக்கூறுகளை உற்பத்தி செய்யும் பிளாஸ்மா செல்கள் ஆகும். இதில் பெரும்பான்மையானவை எதிர்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பிளாஸ்மா செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிணநீர் முடிச்ச பகுதிகளான கார்டெக்ஸ், பாராகார்டெக்ஸ், மெடுலா பகுதி வழியாக நிணநீர் இந்த 3 பகுதியின் வழியாக நிணநீர் நிதானமாக செல்லும் போது விழுங்கு செல்கள், டென்ட்ரைட்டிக் செல்கள் நிணநீர் வழியாக வர எதிர்பொருள் தூண்டிகளை வடிகட்டுகின்றன. அப்போ என்ன அந்த ஃப்ளூயிட் உள்ள அந்த நிணநீர் முடிச்ச வழியாக என்ட்ராகும் பொழுது நிதானமாக செல்லும் பொழுது விழுங்கு செல்கள், டென்ட்ரைட்டிக் செல்கள், அதான் மேக்ரோபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. விழுங்கு செல்கள், இந்த டென்ட்ரைட்டிக் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு அந்த ஜேம்ஸை கில் பண்ணக்கூடிய செல்கள் நிணநீர் வழியாக எதிர்பொருள் தூண்டிகள் வடிகட்டப்படுகின்றன. அப்போ நிணநீர் முடிச்சை விட்டு நிணநீர் வெளியேறும் போது நிணநீர் முடிச்சுக்குள் நுழைந்த எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக மெடுலாவின் பிளாஸ்மா செல்கள் சுரந்த ஏராளமான எதிர்பொருட்களே தன்னுடன் எடுத்து செல்கிறது. அப்போ பாருங்க, நிணநீர் முடிச்சுக்குள் நுழைந்த எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக பிளாஸ்மா, அதாவது மெடுலாவில் காணப்படக்கூடிய அந்த பிளாஸ்மா செல்கள் அது சுரக்குது, ஏராளமான எதிர்பொருட்களை தன்னுடன் எடுத்து செல்கிறது. அதோட அதான் எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக மெடுலாவில் பிளாஸ்மா செல்கள் சுரந்த அந்த எதிர்பொருட்களை தன்னோட எடுத்துகிட்டு போகுது. ஸோ லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தடைக்காப்பு துளங்கள் ஆற்றலுடன் செயல்படும். இப்போ இந்த லிம்போசைட்டுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே தடைக்காப்பு செயல்கிறது ரொம்ப ஆற்றலோட நடைபெறும். ஆற்றலோட செயல்படுத்தப்படும் போது நிணநீர் முடிச்சுகள் அப்படிங்கிறது வீக்கம் காண முடியும். அதில் வீக்கம்ங்கிறது ஏற்படும். இந்த வீக்கம் நோயோட அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோட சிம்டம்ஸ், தொற்றின் அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடல் ஃபுல்லாகவே இருக்குது. உடல் வந்து நிணநீர் முடிச்சுகள் பல குழுக்களாக உள்ளன. அப்போ அதில் அடிக்கடி வீங்கக்கூடிய நிணநீர் முடிச்சுகள் எங்கே காணப்படுது நம்ம உடம்புல அப்படின்னா கழுத்து பகுதி, கீழ்த்தாடை, கக்கங்கள் மற்றும் தொடை இடுக்கு. கீழ்த்தாடை, கக்கங்கள் மற்றும் தொடை இடுக்கு ஆகிய பகுதிகளில் காணப்படுகிறது. ஸோ இது எல்லாம் இங்கே காணப்படக்கூடிய அந்த நிணநீர் முடிச்சுகள் அடிக்கடி வீங்கக்கூடியது ஆப்பன். அதான் நிணநீர் முடிச்சுகள்னா கழுத்து, கீழ்த்தாடை, கக்கங்கள், தொடை இடுக்கு ஆகிய பகுதிகளில். ஸோ இப்போ இது வந்து இம்யூன் சிஸ்டம் ஜேம்ஸை கில் பண்ணக்கூடிய
இதுவும் வந்து நோய் தடைக்காப்பு மண்டலத்தோட ஒரு பகுதி நிணநீர் முடிச்சுகள்னு சொல்கிறோம். இன்னும் வந்து கோலை சார்ந்த நிணநீரிய திசுக்கள் மால்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோலை சார்ந்த நிணநீரிய திசுக்கள் அப்படின்னா உணவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் சிறிய அளவில் பரவி உள்ளன. அதான் உணவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் கோலை சார்ந்த நிணநீரிய திசுக்கள் மால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோலைகள், அதாவது கோலை எபிதிலிய படலத்தின் வழியாக வரும் அந்த எதிர்பொருட்களை தூண்டி அழிக்கக்கூடியது, அதான் கோலை சார்ந்த நிணநீர திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் மால்ட். ஸோ இப்போ இது காணப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா உணவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் சிறிய அளவில் பரவி உள்ளன. கோலை சார்ந்த நிணநீரிய திசுக்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா இங்கே தான் உணவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் சிறிய அளவில் பரவி உள்ளன. மால்ட்டில் ஏராளமான எண்ணிக்கையில் லிம்போசைட்டுகளின் வகையான டி மற்றும் பி செல்கள், பிளாஸ்மா செல்கள், மேக்ரோபேஜ்கள் ஆகியவை உள்ளன. அதான் லிம்போசைட்டுகளின் வகையான டி மற்றும் பி செல்கள், பிளாஸ்மா செல்கள், மேக்ரோபேஜ்கள், இதெல்லாம் அந்த இம்யூன் செல்ஸ் ஆகியவை உள்ளன. ஸோ இவை கோலை எபிதிலிய படலத்தின் வழியாக வரும் எதிர்பொருள் தூண்டிகளை அளிக்கின்றன. அந்த கோலை எபிதிலிய படலத்தின் வழியாக வரக்கூடிய அந்த எதிர்பொருள் தூண்டிகளை அழிக்குது, அதான் அதோட வேலை. கோலையின் வழியாக எதிர்பொருள்களை அழிக்கக்கூடியது, அந்த அதாவது ஜேம்ஸ் அழிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் கால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டு அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு. அதான் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது மால்ட்டுன்னு சொன்னோம்ல, மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசுன்னு சொல்லுவோம். அதான் கோலை சார்ந்த, அதான் மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு. ஸோ அதே மாதிரி கட்டு, அதுக்கடுத்து கட் அப்படின்னா குடல், அதான் கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு. குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் கோலை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களின் ஒரு பகுதியாகும். கோலை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களின் ஒரு பகுதியாகும். இவை குடலில் நுழையும் நுண்ணுயிர் கிருமிகளில் அதாவது இருந்து உடலை பாதுகாக்க அமைப்பாக செயல்படுகிறது. அந்த எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருளை அழிக்கக்கூடியது எங்கே அப்படின்னா குடல் பகுதியில், அதான் குடலில் நுழையக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகளின் இருந்து உடலை பாதுகாக்க அமைப்பாக செயல்படுது. அதனால இது கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு, குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். கோலையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த கோலைப்படலை சார்ந்த நிணநீரிய திசுக்களோட அந்த ஒரு பகுதி குடலில் நுழைய நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடியது. அதே கோலை மாதிரி தான் குடலில் நுழையக்கூடிய அந்த எதிர்பொருள் தூண்டிகளை அழிக்கக்கூடியது தான் இந்த கட், அதாவது கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மூச்சுக்குழலி, புரோஞ்சிட்டஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு திசு அப்படின்னு சொல்லுவோம். மூச்சுக்குழல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். அதே மாதிரி இது வந்து கோலைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களோட ஒரு பகுதி தான். எப்படி வந்து இந்த குடல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் வந்து கோலைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களோட ஒரு பகுதின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மூச்சுக்குழல் சார்ந்த நிணநீரிய திசுக்கள் கோடைப்படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்களோட ஒரு பகுதி. இவை நிணநீரிய திசுக்களால், அதாவது டான்சில்கள், நிணநீர் முடிச்சுக்கள், அதாவது நிணநீர் நுண்பைகள் அதால் ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ இது என்ன, நிணநீரிய கோலை சார்ந்த நிணநீரிய திசுக்களின் ஒரு பகுதி அப்படிங்கிறது நிணநீரிய திசுக்களால் டான்சில்கள், நிணநீர் முடிச்சுக்கள், நிணநீர் நுண்பைகள் ஆளால் ஆக்கப்பட்டுள்ளது. இவை நுகர்ச்சி குழிகளில் இருந்து நுரையீரல் வரை உள்ள சுவாச பாதையின் கோலை படலத்தில் காணப்படுகிறது. இது வந்து எங்கன்னா நுகர்ச்சி குழிகளில் இருந்து அந்த நுகரக்கூடிய நுகர்ச்சி குழிகளில் இருந்து நுரையீரல் வரை உள்ள இந்த வாய்ப்பகுதிக்கு கீழே அந்த தொண்டை பகுதி, அதுலேருந்து அந்த நுரையீரல் வரை உள்ள சுவாச பாதையின் கோலை படலத்தில் காணப்படுகிறது. அது கோலை படலம் தான், இங்கே உள்ள அந்த கோலை படலத்தில் காணப்படக்கூடியது பால்ட். கோலை சார்ந்த, அதாவது மூச்சுக்குழல் சார்ந்த நிணநீரிய திசு. அப்போ அந்த மூச்சுக்குழல் பகுதியில் அங்கே வரக்கூடிய ஜெர்ம்ஸ் அழிக்கக்கூடியது. அப்போ அதான் டான்சில்கள், நிணநீர் முடிச்சுக்கள், அதான் நிணநீர் திசுக்களால்னு சொல்கிறோம்ல, நிணநீர் நுண்பைகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இவை நுகர்ச்சி, அந்த நுகர்ச்சி குழிகள் மூக்கு பகுதியிலிருந்து நுரையீரல் வரை உள்ள சுவாச பாதையில் கோலை படலத்தில் காணப்படக்கூடியது. அந்த கோலை படலம் இருக்குல்ல, அதில் காணப்படக்கூடியதுன்னு சொல்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பேயர்ஸ் திட்டுகள், நீள்வட்ட வடிவத்தில் தடித்து காணப்படும் ஒரு திசு பேயர்ஸ் திட்டுகள் அப்படிங்கிறது. இவை மனிதன் முதுகெலும்பு உயிரிகளில் சிறுகுடலில் கோலையை சுரக்கும் படலத்தில் புதைத்துள்ளன. இப்போ மனிதன் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் சிறுகுடலில் உள்ள கோலையை சுரக்கக்கூடிய படலத்தில் புதைந்துள்ளன. பேயர்ஸ் திட்டுகள் மேக்ரோபேஜ்கள், டெட்ரைட்டிக் செல்கள், டி செல்கள் மற்றும் பி செல்கள் போன்ற பல்வேறு வகையான நோய் தடைக்காப்பு செல்களை கொண்டுள்ளன. இப்போ இதில் காணப்படக்கூடியது என்ன, அந்த 4 வகை செல், மேக்ரோபேஜஸ், டெட்ரைட்டிக் செல்ஸ் அண்ட் டி செல்கள், பி செல்கள் போன்ற பல்வேறு வகையான நோய் தடைக்காப்பு செல்களை கொண்டுள்ளன. இதான் மனிதன் மற்றும் முதுகெலும்புகளோட சிறுகுடலில் கோலையை சுரக்கக்கூடிய
பகுதியில் காணப்படக்கூடியது. சர்க்குலர் பேஜஸில் அந்த குடல் பகுதியில் காணப்படும், சிறுகுடலில். சரியா? பேயர்ஸ் திட்டுகள், மேக்ரோ பேஜஸ் இது எல்லாம். ஸோ அதுக்கடுத்து அது டான்சில்கள். இது வந்து அன்ன டான்சில்கள்னு சொல்லுவேன், ஒரு வகையான மென்திசு. தொண்டையின் பின்புறம் அமைந்துள்ளது. தொண்டை பகுதியோட பின்புறம், தொண்டை பகுதிக்கு பின்பகுதியில் காணப்படக்கூடியது டான்சில்கள். நிணநீர் மண்டலத்தின் ஒரு பகுதி. இவை தொற்றுகளுக்கு எதிராக போராடுவதில் உதவுகின்றன. அதாவது மேலும் இவை உள்நுழையும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்துகின்றன. அதாவது அது உள்பகுதியில், அந்த தொண்டை பகுதியிலே தான் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளை தடுத்து நிறுத்துறது தான் இந்த டான்சில்ஸோட வேலை. இது தொண்டையோட பின்புறம் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு, டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வந்து மண்ணீரல், ஒரு இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பாகும். இதை வந்து இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பிளீன், மண்ணீரல். இது வயிற்றுக்குழிக்கு மேலே உதராவித்தனத்துக்கு நெருக்கமாக அமைந்துள்ளது. வயிற்றுப்பகுதிக்கு மேலேயும் உதராவித்தனம், உதராவித்தனங்கிறது அந்த மார்பரையும் வயிற்றையும் பிரிக்கக்கூடிய பகுதி, அதுக்கு பக்கத்தில் காணப்படக்கூடியது தான் இந்த ஸ்பிளீன். ஸோ பி செல்கள், அதில் காணப்படக்கூடியது டி செல்கள், பி செல்களை கொண்டுள்ள மண்ணீரல் செல்வெளி திரவவழி நோய் தடைக்காப்பில் ஈடுபடுகின்றன. இப்போ திரவவழின்னா ஃப்ளூயிடில் வழியை கொள்ளக்கூடியது, சில அந்த எதிர்பொருட்கள் செக்ரேட் ஆகி கொள்ளக்கூடியது. இன்னொன்று வந்து செல், ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம், செல்வழி திரவவழி நோய் தடைக்காப்பு அப்படிங்கிறது 2 டைப்பு பார்த்தோம் என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ அதுதான் அந்த மண்ணீரலோட வேலை. செல்வழி திரவவழி நோய் தடைக்காப்பில் ஈடுபடுகிறது இந்த மண்ணீரல். அதனால இதை இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதை தான் நிணநீர் முடிச்சுக்கள். அப்போ நிணநீர் முடிச்சுக்களை பற்றி நம்ம ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இது வந்து அவரை வித வடிவத்தை உடையது. இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த அவரை விதை வடிவத்தில் காணப்படக்கூடியது. ஸோ இது உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் இம்யூன் செல்ஸ் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள செல்ஸ் என்னென்னா மேக்ரோபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்கள், பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் எல்லாம் இங்கே காணப்படுது. இந்த உட்செல் நிணநீர் குழல் வழியாக நிணநீர் அந்த நாளத்தின் வழியாக நிணநீர் உட்புகுந்து வெளிவரும்பொழுது அதில் உள்ள அந்த சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணும். அந்த சப்ஸ்டன்சஸில் தான் அந்த ஜெர்ம்ஸ் இருக்கும், எதிர்பொருள் தூண்டிகள்ங்கிறது அதில் காணப்படும். அப்போ அங்கே உள்ள அந்த இம்யூன் செல்ஸ் எல்லாம் அதை அப்படியே கில் பண்ணிடும். ஸோ அப்போ அங்கே ஃபில்டர் ஆகி அந்த நிணநீர் வெளிசெல் நிணநீர் குழல் வழியாக வெளியேற்றப்படுது. அப்போ இந்த மாதிரி என்ட்ராகி வெளியே வரும் பொழுது அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் ஈஸியாக கொல்லப்படும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம உடலில் 100க்கு மேற்பட்டு காணப்படுது. இந்த மாதிரி நிணநீர் முடிச்சுகள் த்ரூ அவுட் த பாடி, மோர் தென் 100 நிறையா காணப்படுது, அதில் காணப்படக்கூடியது. ஸோ அப்போ இதில் காணப்படக்கூடிய நிணநீர் முடிச்சில் காணப்படக்கூடிய செல்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட செல் என்னென்ன அப்படின்னாலும் எழுத தெரியணும். மேக்ரோபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல்கள், பி செல்கள், டி செல்கள், இதுதான் அதில் உள்ள என்ட்ராகக்கூடிய அந்த ஜேம்ஸ் எல்லாம் கில் பண்ணக்கூடியது. இதில் காணப்படக்கூடிய பார்ட்னா கார்டெக்ஸ், பாராகார்டெக்ஸ், மெடுல்லா மெயின். உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸு நம்மளுக்கு தெரியணும். அதான் இது அவரை விதை வடிவத்தை உடையது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இது செயல்புரியும் பொழுது என்ன, அந்த லிம்போசைட்டுகள் நிறைய அதில் காணப்பட்டுச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக செயல்படும் பொழுது அது வீக்கம் ஏற்படும். அதில் இது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடியது தான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக செயல்படும் பொழுது வீக்கம் ஏற்பட்டு சில பகுதிகள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க, லிம்போசைட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தடைக்காப்பு துளங்களை ஆற்றலுடன் செயல்படுத்தும். லிம்போசைட்டுகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தடைக்காப்பு துளங்களை ஆற்றலுடன் செயல்படுத்தும் போது நிணநீர் முடிச்சுகள் வீக்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக தொற்றோட அறிகுறின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நிணநீர் முடிச்சுகள்ங்கிறது உடல் எங்குமே குழுக்களாக அமைந்துள்ளது. இது வந்து அடிக்கடி வீங்கக்கூடிய பகுதி கேட்பாங்க, தனியாகவே கேட்கலாம். நிணநீர் முடிச்சுகள் எந்த பகுதியில் உள்ள நிணநீர் முடிச்சுகள் அடிக்கடி வீங்கும் அப்படின்னா கழுத்து பகுதி, கீழ் தாடை, இந்த கக்கங்கள், கம்கட்லுன்னு சொல்லுவோம்ல அந்த கக்கங்கள், ஆம்பீட், அடுத்து வந்து தொடை இடுக்குகள், இங்கே உள்ள நிணநீர் முடிச்சுக்கள்லாம் ரொம்ப குயிக்காகவே வீக்கமடையும். தொடை இடுக்கெல்லாம் சின்ன ஒரு காயம் காலில் பட்டாவே அங்கே வந்து அந்த ஸ்வெல்லிங் வீக்கங்கிறது வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக அடிக்கடி வீங்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா கழுத்து பகுதி, கீழ்த்தாடை, கக்கங்கள், தொடை இடுக்கு பகுதிகளில் இந்த வீக்கம் ஏற்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோழை சார்ந்த நிணநீரிய திசுக்கள், அந்த கோழை பகுதியில் மாட்டிக்கக்கூடிய அந்த ஜேம்ஸ் எல்லாம் அந்த அதிலே அப்படியே அழிக்கக்கூடியது. அதுதான் கோழை சார்ந்தது. குடல் சார்ந்தது நம்ம பார்த்தோம்ல,
குடல் சார்ந்த பகுதி, மூச்சுக்குழல் சார்ந்த பகுதி, மூக்கு துவாரத்திலேருந்து அந்த நுரையீரல் வரை அந்த பகுதியில் எதிர்ப்பு சக்திங்கிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன, டான்சில், ஸ்பிளீன், பேயர்ஸ் திட்டுகள், அடினாய்டு. ஸோ இதெல்லாம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட். இதெல்லாம் ஜெர்ம்ஸை ஃபில் பண்ணக்கூடிய பார்ட்டுகள். ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த கிளாஸு நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.